சரித்திரத்தை மகர்ஷி வால்மீகி மகாகாவியமாக ரச்சனை பண்ணினால் இந்த மகேதிஹாசத்தை ஒரு அக்ஷரத்துக்கு அக்ஷரம் ராமாயண ஸ்லோகம் காதல விழுந்தா மகாபாபங்கள்லாம் போகுமா? ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதகநாசனம் ஸ்ருண்வன் ராமாயணம் பக்தியார் பக்தியோட கேட்டாபூர்வம் ராமாயணம் கேட்கறதுல ஒரு நியமம் இல்லை. பிரணம்ய சிரசா நித்தியம் ராமனுக்கு ஒரு அஞ்சலி பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணி கேட்க வேண்டியது, பக்தியோட கேட்க வேண்டியது. சகல க்ஷேமத்தையும் கொடுக்கும்னு வால்மீகி மகர்ஷி பலன் சொன்ன புண்ணியமான கிரந்தம். குசலவர்களுக்கு உபதேசம் பண்ணி அஸ்வமேத மண்டபத்திலே குசலவர்கள் கானம் பண்ணி வரால் சுவாமி கதாநாயகனே கேட்டு ஆனந்தப்பட்ட சரித்திரம். பூர்வ சரித்திரத்துல ராமாவதார சரித்திரம் சொன்னாள். விசிஷ்டமா வேத வித்துக்களுக்கெல்லாம் தானம் பண்ணின வைபவங்கள்லாம் சொன்னாள். ஜாதகர்மா சொல்லி ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகேயிசுதம் சௌமித்ரிம் லக்ஷ்மணமிதி சத்ருக்னமபரம் ததா வசிஷ்டः பரமப்ரீதः நாமானி கிருதவான்ஸ்ததா. நாமகரணம் பண்ணினாளா? சத்ரியாளுக்கெல்லாம் ஆச்சாரியன் தான் பண்ணணும் நாமகரணம். வசிஷ்டர் ஆச்சாரியன். வசிஷ்டர் நாமகரணம் பண்ணினாள். மூத்த குழந்தைக்கு ராமன்னு பேரிட்டாளா? ராமங்கிற சப்தத்துக்கு யோகிகள் ரமிக்கும் மூர்த்தின்னு அர்த்தம். யோகிகள்லாம் ராமனை உபாசிக்கிறாளா? மூத்த குழந்தைக்கு ராமன்னு பேரிட்டாளா? யோகிகள்லாம் ரமிக்கும் மூர்த்தி என்ற அர்த்தம் ராமன். யோகிகள்லாம் ராமனை உபாசிப்பாளா? அப்படி இருக்கிற போது குடும்பி ராமனை உபாசிக்காமல் என்னமா க்ஷேமத்தை அடைய முடியும்? ராமனை உபாசிக்கணும்.